ஜனநாயகன் வெளியீட்டு உரிமையை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க. ஒரு 5 பேர் மொத்தமாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா, அது ஒருத்தருக்கு கொடுக்கும்போது தான் பெரிய ரிஸ்க்கு. ஓகே. அண்ணா இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, 5 பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்குறத விட ஒரே ஆள்கிட்ட பல்காக வாங்கி போட்டு நமக்கு ஒரு வேலை முடிஞ்சுதுரா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே இருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டருக்கில் 100 கோடிக்கு வாங்குறதா இருந்தார். கேரளாவுடைய ரைட்ஸ் ஒரு 15 கோடி, 115 கோடி இவர் தான் வாங்குறதா இருந்தார். அவங்க என்ன கேட்டாங்கன்னா 35 கோடி ரூபா அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கணும், பேலன்ஸ் வந்து டெலிவரியில் கொடுக்கணும். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை இவரால் குறிப்பிட்ட தேதியில் கொடுக்க முடியல. இவர் என்ன பண்ணாருன்னா 4 கோடி, 5 கோடி, 1 கோடி, 10 கோடின்ட்டு இப்படி சன்னஞ்சன்னமாக கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி 20 கோடி மட்டும் அனுப்புனாரை தவிர அதுக்கு மேலே அவரால் அனுப்ப முடியல. இப்போ கேவிஎன் பயந்துட்டாங்க. என்னடா அது, ஒரு 35 கோடி அட்வான்ஸே இவரால் கொடுக்க முடியலையே, பேலன்ஸ் பணத்தை ரிலீஸ் நேரத்தில் இவரால் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னால் முடியல, ஏன்னா என்னால் 30 கோடி தான் புரட்ட முடிஞ்சது, 40 கோடி தான் புரட்ட முடிஞ்சது, என்னால் 50 கோடி தர முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? படமே ரிலீஸ் ஆகாது. கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது ஆபத்து, அதனால நம்ம ஏரியா வாரியாக பிரித்து கொடுத்துருவோங்கிற ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அவங்களுடைய டார்கெட் விலையை விட கூடுதலாக 5 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஓகே. 100 கோடி தான் இவர்கிட்ட பேசினது, ஆனால் இப்போ 105 கோடிக்கு விற்றுருக்காங்க.